ஆண்டவரும் இரட்சகரும் சீக்கிரத்தில் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்திலே தமிழகத்தினுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகளான கால்டுவெல் அவர்களை குறித்தும் GU போப் அவர்களை குறித்தும் தவறான காரியத்தை பேசியிருக்கிறார்கள். கால்டுவெல் அவர்களும் GU போப் அவர்களும் பள்ளி படிப்பை முடிக்காதவர்கள் என்றும் அவர்கள் வந்துதான் தேசத்தை கெடுத்து விட்டார்கள் என்றும் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் அதுவல்ல. கால்டுவெல் அவர்கள் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே PhD பட்டம் பெற்றவர்கள். அதுவுமன்றி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை அவர் எழுதினபடினாலே பல மொழிகளிலே தேர்ச்சி பெற்று புலமை பெற்ற அவருடைய அறிவு திறமையை பாராட்டி விக்டோரியா மகாராணி கால்டுவெல் அவர்களுக்கு டாக்டரேட் பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் கொடைக்கானலிலே அவர் வாழ்ந்த வீட்டிலே இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கல்விமானை இழிவுபடுத்தும் வகையிலே ஆளுநர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். கால்டுவெல் அவர்கள் அயர்லாந்து தேசத்திலே பிறந்து லண்டன் மிஷன் சொசைட்டியினாலே இந்தியாவிற்கு மிஷனரியாக அனுப்பப்பட்டவர். பல மாதங்கள் கப்பலிலே பிரயாணம் செய்து சென்னைக்கு வந்தடைந்தார் கால்டுவெல் அவர்கள். கால்டுவெல் சென்னையிலிருந்து கொடைக்கானலுக்கு சென்று பின்னதாக கொடைக்கானலில் இருந்து இடையன்குடிக்கு கால்நடையாய் நடந்தே சென்றார்கள். இடையன்குடியிலே திருச்சபையை ஸ்தாபித்து கல்வி அறிவு இல்லாதவர்கள், கல்வி படிப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் கல்வி அறிவை பெற்றுக் கொள்ளும்படியாக பல கல்வி நிறுவனங்களை ஸ்தாபித்து அநேகருக்கு கல்வியை கொடுத்தார்கள். அதுவுமன்றி திருநெல்வேலியிலே உள்ள தோரியன் செம்மண்ணை வியன்னா ஆராய்ச்சி கழகத்திற்கு அனுப்பி சிறந்த மண் என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்து நிறுவினார்கள். அன்றைக்கு வரைக்கும் சமஸ்கிருதத்திலிருந்துதான் தமிழ் மொழி பிரிந்து வந்தது. சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி, தெய்வ பாஷை, மற்ற மொழிகள் எல்லாம் சைத்தான் பாஷை என்று கூற வந்த நிலையிலே தமிழ் மொழி சமஸ்கிருதத்திலிருந்து பிரிந்த மொழி அல்ல. தமிழ் மொழி தனித்த மொழி. திராவிட மொழிகளுக்கெல்லாம் தமிழ் மொழிதான் மூத்த மொழி, முதல் மொழி என்று ஆராய்ச்சி செய்து கால்டுவெல் அவர்கள் அதை நிறுவினார்கள். எந்த தமிழர்களும் முன்வராத இந்த அருப்பெரும் பணியை அயல் நாட்டிலிருந்து வந்த கால்டுவெல் அவர்கள் செய்து முடித்தார்கள். கால்டுவெல் அவர்கள் தமிழக மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். திருநெல்வேலியில் அவர் வாழ்ந்த வீட்டிலே அவர் சொன்ன ஒரு வாசகம் வெளியிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலிக்காகவே நான் வாழ்கிறேன், திருநெல்வேலிக்காகவே மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்ன வாசகம் தான் அவர் வாழ்ந்த வீட்டிற்கு வெளியே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அவர் சொன்ன பிரகாரமாகவே கொடைக்கானலிலே அவர் மரித்திருந்தாலும் இடையன்குடியிலே தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இப்படி கால்டுவெல் அவர்கள் தமிழக மக்களுடைய நலனுக்காகவே இறுதி வரைக்கும் வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவ மிஷனரிகள் மாத்திரம் இந்தியாவிற்கு வராமல் இருந்திருந்தால் இந்தியா காட்டு மிராண்டிகளின் தேசமாகவே இருந்திருக்கும். இந்திய தேசத்தின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட எண்ணற்ற மிஷனரிகள் இருக்கிறார்கள். அவர்களிலே பிரதானமான ஒருவரையும் உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்தில இருந்து இந்தியாவிற்கு வந்தார் சார்லஸ் மீட் என்று சொல்லுகிற மிஷனரி. அன்றைக்கு இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு சார்லஸ் மீட் வந்தபோது அவர் கண்ட காட்சி அவரை பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினது. என்னவென்றால் பெண்கள் இடுப்புக்கு மேலே ஆடை அணிகிற உரிமை அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த சார்லஸ் மீட் அவர்கள் பெண்களிடத்திலே நீங்கள் இடுப்புக்கு மேலே ஆடை அணியுங்கள் என்று சொன்னார். இதன் நிமித்தமாக கல்குளம், இரணியல் போன்ற பகுதிகளிலே அன்றைக்கு பெரிய கலவரமே ஏற்பட்டது. இதை பார்த்த சார்லஸ் மீட் அவர்கள் அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய தளபதி கார்னல் நேவால் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார்கள். கார்னல் நேவால் இதை படித்துவிட்டு அங்கே அன்றைக்கு இருந்த பத்மநாபபுரம் நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள். இதன் விளைவாகத்தான் 1859 ஆண்டு பெண்கள் இடுப்புக்கு மேலே ஆடை அணிகிற உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இப்படி இந்திய தேசத்துக்கு வந்த மிஷனரிகள் நம்முடைய இந்திய நாட்டு மக்களுக்காக செய்த தியாகங்கள், செய்த தொண்டுகள் அளப்பரியது. பல மிஷனரிகள் இப்படி இந்திய தேசத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். வில்லியம் கேரி இந்திய தேசத்திற்கு வந்த போது அவர் கண்ட காட்சியை பார்த்து அவர் பதைபதைத்து போனார். அன்றைய நாட்களிலே
கணவன் மரித்து போய்விட்டால் கணவனோடு கூட அந்த மனைவியும் உடன்கட்டை என்று சொல்லுகிற சத்தி என்று சொல்லுவார்கள் அல்லவா, கணவனோடு கூட சேர்ந்து அவளும் தீயிலே விழுந்து விட வேண்டும். அநேக பெண்கள் வலுக்கட்டாயமாக கணவனோடு கூட தீயிலே கொண்டு போய் போடப்பட்டார்கள். இதை பார்த்த வில்லியம் கேரி இதற்கு எதிராக போராடினார். அதன் விளைவாகத்தான் உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் அடியோடு கூட ஒழிக்கப்பட்டது. இப்படி எண்ணற்ற கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்திய தேசத்திற்கு வந்து இந்திய தேசத்தில் இருந்த மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்கு பாடுபட்டார்கள். ஆளுநர் அவர்களே, நீங்கள் இந்தியாவிற்கு செய்த தொண்டுகள் என்ன? நீங்கள் தமிழகத்திற்கு செய்த தியாகம் என்ன? நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் ஜனங்களை இழிவுபடுத்தி பிளவுபடுத்தி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்திய தேசத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த கிறிஸ்தவ மிஷனரிகளை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன தகுதி இருக்கிறது? கிறிஸ்தவ மிஷனரிகள் மாத்திரம் இந்தியாவுக்கு வராதிருந்தால் இந்தியா காட்டுமிராண்டிகளின் தேசமாகவே இருந்திருக்கும். மாரநாதா, இயேசு வேகம் வருகிறார். ஆமென்.